அல்லேலூயா. நாம் அப்படியே வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பி அந்த பகுதிக்கு நேராக கடந்து சொல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேத பகுதியை சிந்திக்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 12:20 24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னார். நம்ம இந்த வசனத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். ஒரு விதை உருவாக்கப்படுகிறது. முதல் அந்த விதையானது பலன் கொடுக்க வளர்ச்சியை அந்த விதைக்குள்ளே கொண்டு வர வேரில் துவங்குகிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் 3வது பகுதி, அப்படியே அது முளைவிடும் பொழுது, ஒரு மரம் செடி விதை முளைவிடும் பொழுது முளையில் அது வேர் மண்ணுக்குள்ளே தன்னுடைய பணியை செய்தாலும் வெளியிலே அதனுடைய முளையை வெளிவிடும் பொழுது அது சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம விதையிலே பார்த்தோம், விதை உருவாக்கப்படுகிறதற்கு அநேக ஒரு உறவு அந்த விதைக்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் விதை தன்னுடைய விதையை அடையும் பொழுது எல்லாம் அதை கைவிடுகின்ற ஒரு அனுபவத்திற்கு விதையானது கடந்து வருகிறது. அதற்கு பிற்பாடாக விதை எங்கோ கடந்து சென்று நினையாத இடத்திலே விழுந்து அங்கே ஒரு மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அந்த மழை வந்த உடனேயே அந்த விதைக்குள்ளே இருக்கிற ஜீவனானது, அந்தக்குள்ளே இருக்கிற ஜீவன் தன்னுடைய உள்ளே இருக்கிற ஜீவ பலத்தினாலே வேர்களை மண்ணுக்குள்ளே விடுகிறது. அல்லேலூயா. மண்ணுக்குள்ளே விடுகின்ற வேரானது இந்த உயிரை காக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் அது இயலாத போராட்டங்களை போராடி இந்த உயிருக்குள்ளே தேவையான எல்லா சத்துக்களையும் கூட ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லுகின்ற சுவாசங்களையும் அது எடுத்து கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேர் பகுதியிலே நடக்கிற விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு மரம் இல்லையானால் செடி முளைக்கின்ற அந்த முளையிலே அது அனுபவிக்கிற வலிகள் 1 2 அல்ல, அநேகம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருக்கிற சீஷர்களை பார்த்து ஒரு கோதுமை மணியாக விதைக்கின்ற விதையிலே இருக்கின்ற உயிரை போன்று தன்னோடு கூட வைத்திருந்த தன்னுடைய சீஷர்கள், தன்னுடையவர்கள் தன்னை போல ஒரு வீரியம் மிக்க ஒரு விதையாக தனக்குள்ளே தேவ திட்டத்தின்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிற திட்டங்களின்படியே அவர்கள் கனி கொடுக்க வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும், செயல்களை அவர்களுக்குள்ளே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதை விரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை விளம்பினார். அல்லேலூயா. அவருடைய ஒரே நோக்கம், ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் தம்முடைய திட்டத்தின்படியே உருவாக்கி இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதன் சொல்லுகிறபடி இந்த மனிதன் உபயோகம் இல்லை என்று சொல்லி எந்த மனிதனும் தேவனுடைய பார்வையில் அப்படி அல்ல.
ஆனால் இந்த உலகம் என்ன செய்கிறது? நீ இதை செய்ய முடியாது, இவர் இதை செய்ய முடியாது, இவன் இதை செய்ய முடியாது, இவனால் ஆகாது என்று சொல்லி சில பலவீனங்களை பார்த்து மனிதன் சொல்லுகின்றான், ஒதுக்கி வைக்கின்றான். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு திட்டத்தை அறியாதபடிக்கு, அவர்கள் மேலே இருக்கிற தேவ திட்டத்தை எந்த மனுஷன் உணரவில்லையோ, எந்த மனிதன் அறிந்திருக்கவில்லையோ, எந்த மனிதன் அந்த திட்டத்தை வெளியே கொண்டு வருகிறதற்கு தேவ பலன் இல்லையோ, அந்த மனிதனை இந்த உலகம் அப்படியே விதையாய் விதைத்து முளைக்க வேண்டிய சகல அந்த உயிர்களும் அது பலனில்லாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, காற்று பறக்கிற அந்த பதரை போல இந்த உலகம் அவர்களை பதற பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது எப்படி வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் 1 யோவானின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை ஆழமாக நாம் பார்த்தோமானால் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்காத ஒரு மனுஷன் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறதை வசனம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அது எந்த வசனம்? காற்றில் அடிக்கப்படுகிற அலையை போல காற்றின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று என்ன செய்யாதிருப்பானாக, விரும்பாமல் இருப்பானாக என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபு எழுதின நிருபம் அவருடைய 1வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். காற்றில் அடிபட்டு அலைகின்ற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். யாரு? தன்னை குறித்து, தன்மேல் உள்ள தேவ திட்டத்தை குறித்து எந்த ஒரு மனுஷன் தேவனுக்குள் விசுவாசிக்கவில்லையோ அவன் இந்த உலகத்தில் வாழ முடியாதபடிக்கு இந்த உலகம் அவனுடைய பலத்தை அழித்து போடும். அல்லேலூயா. பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், நட்டவனாலேயும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலேயும் ஒன்றும் இல்லை, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான் என்று எல்லாம் சொல்லுகின்றான். சொல்லுகின்றான், விளைய செய்கின்ற தேவனாலே ஆகும் என்று சொல்லி முடிக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவன் சொல்றது, இவன் சொல்றது, அப்படி சொல்றது, இப்படி சொல்லுகிறது எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறார்கள் மனிதர்கள், நம்புகிறார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அனாதி திட்டங்களை குறித்து மட்டும் யாரும் நம்புவதற்கு பிரியமில்லை. அல்லேலூயா. பிசாசு சொல்லுகிறான், நான் உன்னை கொல்லாம விடமாட்டேன். இந்த உலகம் அநேக மனிதர்கள் சொல்லுகிறார்கள், நான் உன்னை அழிக்காம விடமாட்டேன். சில சூழ்நிலைமை சொல்லுகிறது, இனி இங்கே உன்னால வாழ முடியாது என்று சொல்லி இவைகளெல்லாம் கேட்டு நம்புகின்ற, இவைகளெல்லாம் கேட்டு யோசிக்கின்ற, இவைகளெல்லாம் கேட்டு அவையே சிந்தித்து சிந்தித்து போராடி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமையான திட்டத்தை குறித்து மட்டும் அறியவோ, அதை குறித்து அதை யோசிக்கவோ, சிந்திக்கவோ, அதை விசுவாசிக்கவோ மனிதனுக்கு நேரமும் இல்லை, மனிதனுக்கு விருப்பமும் இல்லை. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செவையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். குடும்பத்தான் சொல்றதை கேட்கிறான், தன்னையலகத்தான் சொல்லுகிறதை நம்புகிறான்.
ஊர் சொல்லுகிறதை நம்புகிறது. இப்படியெல்லாம் செய்கிறதினாலே அநேகர் வாழ வேண்டியவர்கள், வளர வேண்டியவர்கள், கனி கொடுக்க வேண்டியவர்கள், ஆண்டவருக்காய் பிரகாசிக்க வேண்டியவர்கள் முடங்கி போய் எங்கோ பலன் இல்லாதபடிக்கு நான் இப்படித்தான் இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று சொல்லி முடிந்த அந்த தீர்ப்பை பிடித்து கொண்டு மனிதன் சொன்ன, பிசாசு சொன்ன, உலகம் சொன்ன அந்த தீர்ப்பையே பிடித்து விசுவாசித்து வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வலுவா எழுத வேண்டிய ஒரு நபர்கள். அல்லேலூயா. சூழ்நிலைமை எதுவாயிருக்கலாம், உங்களுடைய போராட்டம் எதுவாயிருக்கலாம், சந்தர்ப்பங்கள் எதுவாயிருக்கலாம், நீங்கள் தனிமையில் போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஸ்தோத்திர நீங்கள் சொல்லுகிறது யாருமே ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு எல்லாம் எதிராயிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை குறித்து, என்னை குறித்து என்ன நோக்கம், என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறியாத பட்சத்தில் இந்த உலகம் சொல்லுகிறது போல சகலமும் முடிந்து போகும் காலம் வரும். அல்லேலூயா. ஆனால் விசுவாசிக்கிறவனை குறித்து சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனிடத்திலிருந்து பலன் வருகிறது. விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்திலேயோ கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது. விசுவாசிக்கிற ஒரு பிள்ளையிடத்திலேயோ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு முளை துவங்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி முடிந்து போன வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 11:1. ஈசா என்று சொல்லுகின்ற ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பம் அழிக்கப்படுகிறதற்கு எதுவாயிருக்கிறது, சிறிய குடும்பமாயிருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், என் குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம் என்று சொல்லி. அப்படி சொல்லுகின்ற ஏன் என்று சொல்லுகிறான், அந்த ஊரில், அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தில் அவன் குடும்பம் சிறியதாய் அவன் பார்த்து சொல்லுகின்றான். அதனால தான் ஈசாயை சொல்லுகின்றான், அவன் சிறிய குடும்பம். ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், முடிஞ்சு போக போகுது, இந்த குடும்பத்துக்கு இனி ஒரு வாழ்வில்லை, இது இதோடு முடிய போகிறது என்று சொன்ன இடத்துல, மனிதர்கள் பார்த்து கொண்டிருந்த இடத்துல தேவ திட்டம் அது அல்ல. அவனுடைய மேல வச்சிருந்த தேவ தரிசனம் அதல்ல. தேவ தரிசனமோ என்ன சொல்லுகிறது, ஈசா என்னும் முடிக்கப்பட போகிற, முடிவுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற ஈசா என்னும் அம்மரத்தின் அடியில வேர் மட்டத்திலே இருந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வேர். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிஞ்சு போகுது, இதோடு இந்த குடும்பத்துக்கு இனி ஒரு வாழ்வில்லை, இனி இந்த குடும்பம் வாழ வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் பார்த்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க ஆண்டவர் வாக்கு பண்ணுகின்றார், அந்த அடி மரத்திலிருந்து ஒரு துளிரை துளிர்க்க பண்ணுக செய்கின்ற வல்லமையுள்ள ஒரு தேவன் ஈசாய்க்காக உண்டு. அல்லேலூயா. ஈசாயை அழிந்து போவான் என்று சொல்லி எல்லோரும் பார்க்கிறது போல நடக்க அவர்கள் அவனை உருவாக்கியவர்கள் அல்ல. ஈசாயை அப்படியே அழிந்து போகிறது என்று சொல்லுகிறது போல ஈசாயை கண்டதும் அழைத்ததும் ரட்சித்ததும் முத்திரையிட்டதும் மனிதன் அல்ல, குடும்பம் அல்ல, சமூகம் அல்ல, எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள அதிகாரத்தினாலே ஆளுகை செய்கின்ற சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறது அவனுடைய ஜீவன். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு சொன்ன இடத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், அந்த அடி மரத்திலிருந்து நான் ஒரு முளைய
முளைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை, உன்னுடைய ஊழியம், உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய எல்லா குடும்ப வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இந்த உலகம் சொல்லலாம், உங்களை சார்ந்தவர்கள் சொல்லலாம், எல்லா மனிதர்களும் சொல்லலாம், நடக்கிற காரியங்கள் எல்லாம் அதே போல இருக்கலாம். ஆனால் அதை விசுவாசிக்கும்படிக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கவில்லை. அல்லேலூயா. மாறாக ஆண்டவர் சொல்லுகின்றார், முடிஞ்சு போச்சு, இனி நடக்காது, இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுகிற அந்த சீரோவிலும் அங்கே ஒரு முளையை முளைப்பிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் முளைக்க பண்ணுகின்ற இடம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம காதுக்கு தெரியாது, நம்ம சூழ்நிலைமை எதையும் அடையாளமா தெரியவே செய்யாது. ஆனால் முளைக்கும் முளைக்கும் முளைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு விதைக்குள்ள என்ன மரம் இருக்கிறது, என்ன செடி இருக்கிறது, என்ன உருவம் இருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பிறப்பிக்க பண்ணின ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு பெரிய திட்டத்தை முன்னாடி அறிஞ்சித்தான் நம்மளை பிறக்க பண்ணி இருக்கிறார். அதனால ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு குடும்பமும் சொல்றதை கேட்டு கேட்டு அழியும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் சொன்னா இதே தான் சொல்லும். நம்முடைய பலவீனத்தை பார்த்து, நம்முடைய இயலாமையை பார்த்து, நம்முடைய எல்லா சூழ்நிலைமையும் பார்த்து அப்படியே முற்றுப்புள்ளி அடிச்சு சீல் அடிச்சு வைக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனோ என்ன சொல்லுகிறார்? விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தன்னை சிருஷ்டித்தவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தனக்குள்ளே ஒரு வெற்றியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறவரை விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தாவீதை பாருங்கள். தாவீது ரொம்ப குட்டி பையனா இருக்கிறான், மிக அழகில் மிகவும் சிறந்தவன். ஆனா யுத்தத்துக்கு இவன் குவாலிஃபைடே இல்லை. உலகம் பார்க்கிறது. இவன் சொல்றான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. அந்த அபிஷேகம் சிங்கத்தையும் பல கரடியையும் கொன்று போட்டு என்னுடைய ஆடுகளை நான் மீட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எல்லாரும் பார்க்கும்போது அவனுடைய தோரணையை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அவனுடைய குடும்பத்தை பார்க்கிறார்கள், அவனுடைய இயலாமையை பார்க்கிறார்கள். அவனுக்குள்ளே தேவன் கொடுத்த பலத்தை எந்த மனுஷனும் அறிந்திருக்கவில்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த தாவீதுக்குள்ளே இப்பேற்பட்ட பெரிய சவுலை இந்த பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தை கொல்லக்கூடிய வல்லமையை ஒரே ஒருவர் மட்டுமே கண்டிருந்தார். அல்லேலூயா. காரணம், இந்த பலவீனமான இந்த கோலியாத், இந்த பலவீனமான தாவீதை கொண்டு தான் இந்த பலமான சவுல் இந்த கோலியாத்தை கொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. சவுல் திட்டம் வைக்கல, இவனுடைய தகப்பனாகிய ஈசாய் திட்டம் வைக்கல, இவனுடைய சகோதரர்கள் ஆர்மியில் இருந்தவங்க இவனை குறித்து திட்டம் வைக்கல, யாருமே இவனை குறித்து திட்டம் வைக்கல. இவனால முடியாது, தோற்று போவான். காரணம், இவனுக்கு யுத்தத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் விசுவாசித்த தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது, நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு கல்லை தான் கவனிலே வீசி அடித்தான். ஒரே கல்லு கோலியாத்தை தலை குப்புற விழ செய்தது. அல்லேலூயா.
அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளே, என் வார்த்தைகளை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தால், ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருந்தால், மனிதன் சொல்லுகிற வார்த்தையை பார்த்து முடங்கி போகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்களும் நானும். அல்லேலூயா. கவனித்து பாருங்கள். ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தையாகி ஆபிரகாமை கவனித்து பாருங்கள். சரீரம் செத்து போயிற்று, இனி ஒரு பிள்ளை பேரு நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகின்ற எல்லா பெண்களுக்கு நடைபெறுகிற காரியங்களும் நின்று போன காலத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றும்படிக்கு அவளுக்குள்ளே, அவள் சரீரத்திற்குள்ளே ஜீவனை கொடுத்து அவளாலே ஒரு வாக்குத்தத்த பிள்ளையை பெற்றெடுக்க செய்தார் என்று சொன்னார். நீங்களும் நானும் பார்த்து பயந்துட்டு இருக்கிற இந்த உலக மனுஷன் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. தேவனிடத்தில் இருக்கிறது உங்களுடைய வெற்றியும் அதனுடைய ஜீவனும். அல்லேலூயா. அதை விசுவாசித்து பிடித்து கொள்ளுகிற எந்த மனிதனும் பாலைவனத்திலும் ஜெயிப்பான். அல்லேலூயா. எந்த போராட்டத்திலும் அவன் ஜெயிப்பான். ஆள்பல இல்லாம இருக்கலாம், ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு பின்னாடி இல்லாம இருக்கலாம், தேவ பலத்தினாலே ஆக வேண்டிய காரியத்தை ஆக வேண்டிய நேரத்தில் செய்து கொடுத்து முடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பெரிய பர்வதத்தையும் அடக்கி கடல்லே அமிழ்த்து போடுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோனை கடலில் மூழ்கடித்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வனாந்தரத்திலே அவர்கள் எண்ணிக்கை கடங்க முடியாத இந்த எண்ணிக்கைக்கு அவர்கள் சாப்பிட்டு தீர்க்க முடியாத அளவிற்கு காடைகளை கொண்டு வர பண்ணினவர், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக வெளிச்சமாயிருந்தார், பகல்லே ஸ்தோத்திரம் அந்த மேகமாக கருமேகமாக வெயில் இவர்களை தாக்காதபடிக்கு இடையிலே ஸ்தோத்திர மேகமாக இருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்தார். இங்கே பார்வோன் அனுப்பிவிடமையே வழிகள் எல்லாம் இப்படி இருக்கிறது, இவர்கள் எப்படி போவார்கள், போய் சேர்வார்கள், சேரவே மாட்டார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வழிகள் எல்லாம் வனாந்தரம்தான், பாலைவனம்தான், கடல் தான், மலைதான், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய பலன் எங்கே இருந்தது என்று சொன்னால், அவர்கள் சரீரத்தில் அல்ல, அவர்கள் பார்த்து கொண்டு அவர்கள் பையில் இல்லை, அவர்களை அழைத்து அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேவனிடத்தில் இருந்தது. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை அழைத்திருப்பாரானா, உன்னுடைய குடும்பத்தை அழைத்திருப்பாரானா, உடைய வாழ்க்கையை விசுவாச வாழ்வில் கொண்டு வந்திருப்பாரானால், நீங்கள் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய ஜீவன், உங்களுடைய வெற்றி அழைத்த கர்த்தரிடத்தில் இருக்கிறதே அல்லாமல் வேறொரு இடத்தில் இல்லை. அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், இதோடு முடிஞ்சு பாரு, நீ வெறுமையா உட்கார்ந்திருக்க, இனி உன்னால ஜெயிக்க முடியாது. ஆனால் வாக்கு பண்ணினவர் சொல்லுவாரு, இந்த வெறுமையிலும் நான் உன்னை ஜெயிக்க பண்ண முடியும், இந்த வெறுமையிலும் இந்த தாழ்மையிலும் இந்த தனிமையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் பலேக நேரம் பார்க்கும்போ எல்லாவற்றையும் பார்க்கிறது, பையில இருக்கிறத பார்க்கிறது, நமக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு பலதையும் சொல்லுகிறான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், விசுவாச மார்க்கத்தாரின் பலன் விசுவாசிக்கிறவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு மனிதன் ஒன்றுமில்லாமையில சீரோயில இந்த ஜீவனுள்ள தேவனை பிடித்து கொண்டிருக்கிறானோ, இந்த ஜீவனுள்ள தேவனை இருக பற்றி இருக்கிறானோ, அவன் வாழ்ந்திருக்கிறான், அவன் செழித்திருக்கிறான், அவன் சுகித்திருக்கிறான். அவனுக்கு விரோதமா உலகமே எழும்பி வந்திருக்கிறது, ஆனால் உலகம் ஜெயிக்க முடியவில்லை. காரணம், அவன் பிடித்து கொண்ட தேவன் இன்னார் என்பதை விளங்க செய்யும்படிக்கு
தம்முடைய பலத்த கரத்தின் கிரியைகளை ஒவ்வொரு இடத்திலும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்காய் விளங்கச் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கும் பல நேரம் குழப்பம். 4 பேர் பக்கத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் 4 பேர் இருந்தா ஓ ஜாலியா இருக்கு. இல்லை, அது விசுவாச வாழ்க்கை அல்ல, அது அழைக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பு அல்ல. எல்லாம் இருக்கும்போ இருக்கிற பல 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 விசுவாச ஓட்டத்தை போல பாவிக்கிற அத்தனையும் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தனிமையிலே புலம்பி அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் யாரும் இல்லை, யாருமே எனக்கு துணை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, நான் இனி வாழுவதற்கு, நான் இனி பிழைப்பதற்கு, நான் நிற்பதற்கு எனக்கு எந்த நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒன்றை பார்த்து சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஈசாயை பார்த்து சொன்னாரு, அடி மரத்திலிருந்து ஒரு துளிர வச்சிருக்கிறேன், அது முளைக்கும், அது முளைக்கும், அது முளைக்கும். அது ஒருபோது மனிதன் சொல்லுகிறது போல, உலகம் சொல்லுகிறது போல, பிசாசு சொல்லுகிறது போல ஒடிந்து போகிறது அல்ல, முறிந்து போகிறது அல்ல, பலன் கொடுக்காமல் போகிறது அல்ல. அதற்குள்ளே என்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஜீவன் இருக்கிறது. அது நிச்சயமா பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, வறுமையில இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வல்லமையினாலே அது நிச்சயம் கனி கொடுக்க போகிறது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் இந்த உலகம் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் பல நேரத்தில் விசுவாசத்திற்கு எதிரான வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிற அநேகரை பார்க்க முடிகிறது. உயிர் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படிக்கு பேசுகிற எச்சரிக்கிற வார்த்தைகளை கவனிக்க இஷ்டமில்லை. அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது போல அழிவின் வழிவை குறித்து, அழிவின் வழியை குறித்து பேசுகிறவர்களுடைய பேச்சுக்களை பிரியப்பட்டு அதிலே போகிறதற்கு இருதயம் வழிவி போய் இருக்கிறதுனாலே இன்றைக்கும் சிலர் தேவனுடைய விசுவாசத்திற்குள்ளே உறுதிப்பட முடியாதபடிக்கு அவர்களை சார்ந்து இவர்களை சார்ந்து எலியாவிடத்தில் ஆண்டவர் சொன்னது போல, ஆண்டவர் சொன்ன அந்த இருதயத்தை, அந்த காரியத்தை அறிந்து கொண்ட எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்டான், எந்த மட்டும் 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்கிறீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தையே இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அழைத்தவருக்குள்ள பிடிக்கிய விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அழைத்தவரை சார்ந்து ஆண்டவருடைய விசுவாச வாழ்க்கையில் நிற்க முடியவில்லை. துணையாக, உதவியாக, தேவைக்காக யாரோ ஒருவர் உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லி தேவனோடு கூட சேராமல் மனிதர்களோடு கூட சேர்ந்து பயணிக்கிற விசுவாச வாழ்க்கை தடம் புரண்ட ரயில் இன்ஜினுக்கு சமமாகும். அல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவே. அந்த இயேசுவை கொண்டு இந்த விசுவாச வாழ்க்கையில் தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார். நல்லதானாலும் கெட்டதானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இருந்தாலும் இல்லாம போனாலும் அழைத்தவரை பிடித்து நிற்கிற அந்த விசுவாச வாழ்க்கையில் தான் தேவன் பிரியப்படுகிறாரே அல்லாமல் அவரை விடுத்துவிட்டு கொஞ்சம் இங்க எனக்கு உதவி கிடைக்கு, கொஞ்சம் எனக்கு இது சரியா இருக்கு, எனக்கு இஷ்டமானபடி இருக்கிறது என்று சொல்லி பிடித்து கொள்வோம் என்று சொன்னால் அநேக நேரம் அது உங்களுக்கு எப்படி ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கிறதோ, எப்படி உங்களுக்கு அது போதுமானதா இருக்கிறதோ, காலம் முழுக்க அது போதுமானதா இருக்கும், ஆனால் பூரணப்பட்டதா இருக்காது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின்
விசுவாச வாழ்வில் நீங்களும் நானும் பூரணப்பட்டவர்களாய் மாறும்படிக்கு அழைத்து அவருடைய விசேஷ வழியிலே நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இது உங்களுக்கு எனக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் அழைத்த எல்லா மனுஷரையும் அழைக்கும் போது சொன்னாரு, பிரிச்சு எடுத்து தனியா வச்சாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜனத்தோடு கலவாதவர்கள், இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் காண்பிக்கிறவர்கள், வலதுக்கும் இடத்துக்கும் வித்தியாசம் காண்பிக்கிற இடத்திலே ஆண்டவர் தன்னுடையவர்களை அடையாளமாய் வைத்தார். ஆனால் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு விசுவாச வாழ்க்கை அப்படியே தலை குப்புற கவிழ்ந்து கிடக்கிறது. ஆண்டவரை தெரியுமா? தெரியும். ஆண்டவருடைய கிரியைகளை அறிந்திருக்கிறாயா? அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். ஆனா அனுபவிக்கிறாயா அப்படின்னு கேட்டா அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறதை விசுவாச வாழ்வில் பார்க்க முடிகிறது. எப்படி விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. அனுபவிக்கிற அனுபவம் இல்லை என்று சொன்னால் எப்படி விசுவாச வாழ்க்கையில் நிற்க முடியும்? அல்லேலூயா. அப்படியானால் விசுவாச வாழ்க்கையில் இல்லை, யாரோ ஒருவருடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம பியூன் வேலை பார்க்கிறது போல ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வார்த்தைகளை கவனிக்கிற அருமையான ஊழியத்தில் இருக்கிற, இல்லையானால் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி ஆண்டவருக்காக கனி கொடுக்க விரும்புகிற விசுவாச மார்க்கத்தாரே, உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் அழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததியாகவும் பரிசுத்த கூட்டமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. உலக மனுஷன் உங்களை குறித்து தீர்ப்பிட அவன் யார்? பிசாசு உங்களை குறித்து தீர்ப்பு சொல்ல அவன் யார்? இல்லை, உங்களுக்குள்ள எந்த வனாந்தரத்திலையும் எந்த போராட்டத்திலையும் எந்த பாடுகளின் நடுவிலையும் போராடக்கூடிய ஒரு ஜீவனை உள்ள வச்சிருக்கிறாரு. எப்போ ரட்சித்தாரோ, எப்போ அபிஷேகம் பண்ணினாரோ, எப்போ தெரிந்து கொண்டாரோ, அப்பொழுதே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை அழிக்கும்படிக்கு அல்ல, உங்களை முளைக்க பண்ணும்படிக்கு ஆண்டவர் அதுக்கு நடுவில் வச்சிருக்கிறாரு. முளைக்கிறதற்காக போராடுங்கள். அல்லேலூயா. சூழ்நிலைமையை பார்த்து போராடாதீர்கள். சூழ்நிலைமையோடு போராடி கொண்டிருக்காதீர்கள். முளைக்க போராடுங்கள். விளையச் செய்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் விளையச் செய்கிறது ஆச்சரியமாயிருக்கும், முளைக்க செய்கிறது ஆச்சரியமாயிருக்கும். பாருங்க, உதாரணமா இந்த உலகத்தில் அநேக இடத்துல சொல்லுவாங்க, இந்த மண்ணில் எதுவுமே முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மண்ணில், முளைக்காதுன்னு சொல்லுகிற அதே மண்ணில் ஏதோ ஒரு மரம் முளைத்து நிற்பதை நம்முடைய கண் பார்க்கிறது. அல்லேலூயா. அப்போ மண்ணில் அல்ல பிரச்சனை, விளைய செய்கிறவர் விளைய செய்யும்படிக்கு அவர் அந்த விதைக்குள்ளே பலனை கொடுத்தாரானால், எந்த மண்ணும் எந்த போராட்டமோ எந்த சூழ்நிலைமையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற எந்த காரணங்களும் நாம் வளருகிறதற்கு, நாம் நிறுத்தப்படுவதற்கு, நாம் கர்த்தருக்குள்ளே கட்டப்படுவதற்கு தடையில்லை என்பதை ஆணித்தரமாய் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தனத்திலே தங்களுடைய உரிமைகளை கூட கேட்க முடியாதபடிக்கு இருந்தார்கள். ஆனால் அதே ஜனத்தோடு கூட எந்த மனுஷனும் உதவிக்கு இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்தார், ஜீவனுள்ள தேவன். அவர்கள் படுகிற பாடு, அவர்கள் அனுபவிக்கிற கஷ்டம், அவர்கள் சுமக்கிற சுமை எல்லாவற்றையும் பார்த்து, அவர்கள் படுகிற எல்லா பாடையும் பார்த்து அவருக்கே வேதனை உண்டாகி, அந்த வேதனையிலிருந்து நீக்க விடுவிக்க பரத்திலிருந்து தேவன் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
அவர்களுக்கு துணை தேவன் மட்டுமே. ஆனால் இவர்களோ அந்த தெய்வத்தை அறிந்திருக்கவில்லை, அந்த தேவனுடைய கிரியைகளை அறிந்திருக்கவில்லை. அந்த தேவனை குறித்து ஒரு உறுதியான விசுவாசம் அவர்களால் வைக்க முடியவில்லை. காரணம், அந்த தேவன் அவர்கள் அறியாதவர். அல்லேலூயா. ஆனால் அறியாதவர் வந்தார். அறியாதவர் வந்து அவர்களுக்காக அவர்களோடு கூட தங்கியிருந்து, அவர்கள் எந்த இடத்துல, எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில், எந்த பிரச்சனையில் பாடுபட்டிருந்தார்களோ அதே பாடுகளின் ஊடாக அவர் பிரயாணப்பட ஆரம்பித்தார். அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவருடைய மகிமையை கண்டார்கள், அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டார்கள், அவருடைய கிரியைகளை பார்த்தார்கள். அந்த கிரியைகளை பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த கிரியைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒன்றை காண்பித்து கொடுத்தது. நாங்கள் ஆராதிக்க புறப்பட்ட தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை காட்டிலும் மேலானது. அல்லேலூயா. இந்த உலகம் பெரிய ஸ்தோத்திரம் உதவியாய் இந்த உலகம் பெரியதாய் பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து போகின்ற எல்லா மேன்மையானதை காட்டிலும் இந்த என்னை அழைத்த இந்த தேவன் வல்லமையுள்ளவர், மகிமையானவர் என்பதை அடையாளமாய் கண்டு உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் அவர்கள் பார்த்து ருசித்து கொண்டே ஆண்டவரை அறிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்பு சாதாரணமானது அல்ல. அது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற முழுமையான திட்டத்தை நம்மில் நிறைவேற்றும்படிக்கு கிரியை செய்து கொண்டு வருகின்ற அவருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் மகிமையிலும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய கிரியைகள் நம்மிலே வெளிப்படுகிறதற்கு இந்த உலகத்தில் யாரையோ நாம் பிடித்து கொள்வோம் என்று சொன்னால் அது விசுவாச வாழ்க்கையே அல்ல. அவர்கள் விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் ஓடுகிறார்கள், அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆனால் நாமோ தேய்ந்து தேய்பிரையாகி பலனற்று முளைக்க வேண்டிய காலத்தில் முளைக்காதபடிக்கு எங்கிருந்தோ வருகின்ற நன்மைகளை அதையே அனுபவித்து கொண்டிருக்கிறதுனாலே வேர் பற்றி பிடித்து முளை விட வேண்டிய காலத்திலே முளை விட முடியாதபடிக்கு ஏதோ தேவையில்லாததில் இணைந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் ஆரோனை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கலாம் 8வது வசனம். எண்ணாகமும் 17வது அதிகாரம் 8வது வசனம். ஆரோனின் கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு தேவ சித்தத்தின்படி இன்னாரை நான் அழைத்தேன் என்று சொல்லுகின்ற அடையாளத்தை காமிக்கும்படிக்கு 12 கோத்திரத்திலையும் ஒரு வாதுமை மரத்தை கிளையை வெட்டி அதை 7 நாள் பல முறைமைகளிலே அதை ஸ்தோத்திரம் அதை பக்குவப்படுத்தி உலர்த்தி அதிலே இருக்கிற எந்த பச்சை தன்மையும் இல்லாத அளவுக்கு அது காய்ந்து போன அளவிற்கு கொண்டு வந்து அதிலே ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய பெயர்களையும் எழுதி தேவனுடைய சாட்சியின் கூடாரத்தில் வைத்தார்கள். அல்லேலூயா. இன்று வைத்தார்கள். காலையில் எழும்பி மோசே வந்து பார்த்த பொழுது 12 கோல் வைக்கப்பட்டதில் ஆரோனுடைய கோல் எந்த இடத்தில் காய்ந்திருந்ததோ அதே இடத்தில் மறுபடியும் பச்சை பிடித்திருந்தது. பச்சை பிடித்தது மட்டுமல்ல, அது கிளை விட்டு எழும்பியது, முளைத்து எழும்பி இருந்தது. முளை விட்டது மட்டுமல்ல, அதிலே பூ பூத்திருந்தது. பூ பூத்து காய் காய்த்து, காய் மட்டுமல்ல கனியும்
விளையச் செய்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனை ஆண்டவர் அழைத்தார் என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் எதிராய் நிற்கலாம், சூழ்நிலைமை முழுவதும் எதிராய் நிற்கலாம், எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாத பிசாசெல்லாம் எதிரிட்டு அழிக்க நிற்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவைகளின் நடுவிலே நீங்கள் ஜெயிக்கிறீர்களோ தோற்கிறீர்களோ ஒரு விஷயம் அல்ல. தேவ திட்டம் ஜெயிக்கும்படிக்கு நீங்களும் நானும் நிற்போம் என்று சொன்னால் அவர் முளைக்க பண்ணும்படிக்கு ஒரு துளிரை உங்கள் வாழ்க்கையிலே துளிர்க்க செய்வார். உங்களிலே முளைக்க வேண்டிய முளையை முளைக்க செய்கின்ற ஒரு வல்லமையை உங்களுக்குள்ளே தேவன் உண்டாக்குவார். அது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சித்தத்தினால் அல்ல, அது தேவனால் ஆகும். ஆரோனுடைய கோல் மற்ற எல்லா கோலை போல தான் வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு ராத்திரியில் பச்சை பிடித்து கிளை விட்டு கிளையிலே பூ பூத்து காய் காய்த்து பழமும் காய்க்கத்தக்க விதத்தில் ஆரோனுடைய காய்ந்து போன அந்த கம்பை, அந்த ஸ்தோத்திர கிளையை துளிர்க்க பண்ணினாரானால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு அதிகமாய் ஒதுக்கப்பட்டு காய்ந்து போனதாய் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடக்கலாம், அங்கே ஒரு முளையை எழும்ப பண்ண, அங்கே ஒரு துளிரை துளிர்க்க பண்ண தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அது ஆச்சரியம், அது அதிசயம். எப்படி யாரால சொல்லவே தெரியாது. ஆனா அது வேண்டிய நேரத்தில் முளைக்கும். அது முளைப்பதற்கு ஒரு ராத்திரி போரும், ஒரு இமை பொழுது போதும். எப்படி ஆயிற்றென்றே தெரியாத அளவிற்கு மோசே போய் பார்க்கும் பொழுது எல்லாம் நடந்து முடிந்தாயிற்று. முளைத்திருந்தது மட்டுமல்ல, பூத்திருந்தது மட்டுமல்ல, காய்த்திருந்தது மட்டுமல்ல, கனியே கரிந்திருக்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால அதை செய்ய ஆண்டவருக்குள்ளே பலன் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ளே பலன் இல்லை. நம்முடைய இன்னைக்கு நம்ம சொல்லி மார்தட்டுகிற அந்த மார்தட்டுகிறதுல இல்லை, தேவனுடைய வல்லமையில் இருக்கிறது, அழைத்த தேவனுக்குள் இருக்கிறது. அதனால் அழைத்தவர் செய்கின்ற கிரியைக்கு முன்பு எந்த மனிதனும் எந்த பிசாசும் எந்த உலகத்தானும் நிற்க முடியாது. வேணும்னா நிக்கணும்னு சொல்லி விரும்புவானா நின்று பார்க்கட்டும், கர்த்தர் யார் என்பதை இந்த தேசம் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவன் வந்தா நாங்க இப்படி செய்திருவோம், அவன் வந்தா இதெல்லாம் செய்திருவோம். செய்து பாரு, ஆண்டவர் யார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போ நீ இருந்து பார்க்கணும். கர்த்தர் யார் என்பதை அறியாம புரியாம ஆழம் தெரியாம காலை விட்டு சிக்கிக் கொள்ளாதிருக்கும்படிக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் மனுஷன் சொல்றது போல ஏதோ ஸ்தோத்திர காய்ச்சல் தீக்கிற, ஏதோ ஒரு வியாதியை தீக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. இந்த அண்ட சராசரங்கள், இந்த உலகத்தை மட்டும் இல்லை, இந்த அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்கின்ற ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்பு, அந்த தேவ சித்தத்துக்கு விரோதமா ஒரு மனுஷனோ குடும்பமோ பிசாசோ வந்து நான் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணும்போ இருக்கிற இடம் தெரியாம போய்விடும். அல்லேலூயா. மனுஷ பலத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் சாதிச்சிருவேன். இல்ல சகோதரா, ஆண்டவருடைய பலத்துக்கு முன்பு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு முன்பு நீயும் நானும் எம்மாத்திரம் எந்த மனுஷனும் ஜெயிக்க முடியாது. ஒரு ஊசிக்கே நம்முடைய பலம் எல்லாம் உரிந்து போய்விடும். உலகம் ரொம்ப பெருசு, ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட மனுஷன் விளையாடுறது போல விளையாடி
ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நான் ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறதுல தான் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நம்ம யோசனைக்கெல்லாம் யோசனை கொடுத்தவர் ஆண்டவர் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. யோசனை நம்முடைய சிந்தையில் பிறப்பதற்கு முன்பே அதை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு நமக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நிற்பது அதை போல ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலை வேற ஒன்று இல்லை இல்லை இல்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய விசுவாசத்திற்குள்ளே ஆழமாய் பிடித்து கொண்டீர்களானால், நீங்கள் எந்த வறுமையில் எந்த சீரோவில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு துளிர்ப்பதை உங்கள் கண் காணும். உங்கள் வாழ்க்கை பார்க்கும். ஒரு நன்மை உண்டாவது, ஒரு நன்மை நடப்பதை உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் காணப்போகிறது. அப்படி காண்கின்ற உங்களுடைய கண்கள் அதிசயமாக சொல்ல முடியும், என் தேவன் என் கூட இருந்து என்னுடைய எல்லா வெறுமையிலும் வனாந்தரத்திலும் என்னை நடத்தினார் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்குள்ளே இதெல்லாம் தோன்றும் என்று சொல்லி மனிதன் நினைப்பதற்கு முன்பு, நான் நினைப்பதற்கு முன்பு தேவன் நினைத்திருக்கிறார். அவர் நினைத்திருக்கிற அந்த நினைப்பில் தான் நம்ம இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால அவன் இல்லையே, இவன் இல்லையே, குடும்பம் இல்லையே, கோத்திரம் இல்லையே, இவர்கள் இல்லையே, ஊர் இல்லையேன்னு சொல்லி கவலை கொள்ளாதிருங்கள். ஊரோ மக்களோ உலகமோ உங்களோடு எதுவுமே வர முடியாது. ஆனால் அழைத்தவர் மட்டும் உங்க கூட இருந்தாரானால், உண்டாக்கினவர் மட்டும் உங்க கூட இருந்தாரானால், ஒரு மனுஷனும் ஒரு பிசாசும் ஒரு வல்லமையும் ஒரு அதிகாரங்களும் ஒரு துரைத்தனங்களும் உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாதபடிக்கு கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை காண செய்வார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், சில துளிர்க்கவே முடியாது, வளரவே முடியாது, நடக்காதுன்னு சொல்கிற அதே இடத்துல நடக்க செய்வார், துளிர்க்க செய்வார். எதெல்லாம் நடக்காதுன்னு மனுஷன் சொல்கிறானோ எல்லாவற்றையும் அப்படியே நேர் எதிராக தேவனால் உண்டாக்க முடியும். அல்லேலூயா. ஒரு முளையானது முளைப்பதற்கு பல தடைகள் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டியும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் மரங்கள் முளைத்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விதைகள் முளைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த விதைக்குள்ளே தான் அது முளைக்க வேண்டிய சகல ஜீவனும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தேவன் வாழ பண்ணின வாழ்க்கையை வாழும்படிக்கு நமக்குள்ளே அவருடைய ஜீவன் கொடுத்திருக்கிறார், அவருடைய வல்லமை கொடுத்திருக்கிறார். ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே, அப்படி இருக்கிறோமே, இது இல்லையே, அது இல்லையே, வீடு இல்லையே, கார் இல்லையே, பங்களா இல்லையேன்னு சொல்லுகிற இவைகள் எல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு தடை இல்லை. அவர் நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த உயிருக்குள்ள நம்ம இல்லைன்னு சொல்லுகிற எல்லா சூழ்நிலைமையிலும் வளரக்கூடிய வல்லமை அவர் கையில் இருக்குது. அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் யார் அழிக்கப்பட்டாலும் நீங்களும் நானும் அழிக்கப்படுகிற அந்த இடத்துல நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், நான் எப்படி வாழப்போகிறேன், எப்படி பிழைக்க போகிறேன், எனக்கு எதுவுமே இல்லையேன்னு சொல்லி கொண்டிருக்கிற அதே இடத்துல கர்த்தர் உங்கள் மேலே ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் உங்களை வாழ பண்ணும், வளர பண்ணும், முளைக்க பண்ணும். அநேகருடைய கண்கள் ஆச்சரியமா இவனும் எப்படி நின்னா, எப்படி வளர்ந்தான்னு சொல்லுகிறது ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கிரியை செய்ய நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் வாழ்க்கையில உலகத்தான் சொல்றான், மனுஷன் சொல்றான், பிசாசு சொல்று, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஜெயிக்க முடியாது, இனி நீ வாழ முடியாது, நீ ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லுகிற அந்த இடத்துல
நான் நிற்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. என்னை அழைத்தவரால் தான் நான் இதுவரைக்கும் வந்தேன். என்னை ஸ்தோத்திர தாயின் கருவில் இருக்கும்போ கண்டவரால் தான் நான் இதுவரைக்கும் வந்தேன். நான் தாயின் கருவில் உண்டாக்கப்படும்போ என்னை உண்டாக்கினவரால் தான் இதுவரைக்கும் வந்திருக்கிறேன். அதனால் இந்த உலகத்தில் எனக்கு விரோதமாக இருக்கிற மரண கண்ணிகள், எனக்கு விரோதமாக இருக்கிற ஆண்டவரை அழிக்க நினைக்கிற எல்லா எதிரிட்டு செய்கின்ற எல்லா எதிரான காரியங்களுக்கு நடுவில் என்னை வாழச் செய்ய, வளரச் செய்ய, என்னை முளைக்க செய்ய, என்னை பலன் கொடுக்கத்தக்க விதத்தில் என்னை மாற்றி கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். இயேசுவே, என் வாழ்க்கையை வளரச் செய்யுங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையில் ஒரு ஜீவன் உம் கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறத இந்த பகல் வேளையில் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜியோனா ஜியோனா ஜீனா சொல்லுங்க. ஏசப்பா, எனக்குள்ள ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, எனக்குள்ள உம்முடைய ஜீவன் வளரட்டும். ஆண்டவரே, நாளைக்கு நான் எங்கே இருப்பேன் எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு நன்றாய் தெரியும். நான் வாழணும் ஆண்டவரே, நான் வளரணும் ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. கேளுங்க, எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? நான் ஜெயிக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறேன், என் குடும்பம் ஜெயிக்க முடியாமல் இன்னும் கீழே இருக்குது, என் குடும்பம் ஜெயிக்கணும், என் எதிர்காலம் ஜெயிக்கணும், எனக்கு உம்முடைய கிருபை தாங்கப்பா. எனக்கு துணையாக இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீர் மட்டும் ஆண்டவரே. என்னை பிடித்து கொள்ளுங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க, என் மேலே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். தோற்று போய் தோல்வி 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 என்று சொல்லி அனுபவிக்கிற என் வீட்டுக்குள்ள ஒரு வெற்றி எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் எந்த மனுஷனையோ, எந்த குடும்பத்தையோ, எந்த பாரம்பரியத்தையோ, எந்த ஊரு பலத்தையோ நான் நம்பி இல்லை ஆண்டவரே. என்னை ஜெயிக்கணும், என் படிப்பில் ஜெயிக்கணும், எதிர்காலத்தில் ஜெயிக்கணும், என் வேலையில் ஜெயிக்கணும், என் விசுவாச வாழ்க்கையில் ஜெயிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விதைகளையும் திட்டமிட்டவர் விளையச் செய்கின்றார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஒரு விதையாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை முளைக்க பண்ணும்படி, வளர பண்ணும்படிக்கு பலத்த கிரியைகளை உங்களுக்குள்ளே செய்ய விரும்புகிறார். சொல்லுங்க ஆண்டவரே, என்னை வளர பண்ணுங்க ஆண்டவரே, என்னை வளர பண்ணுங்க ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. உம்முடைய பலன் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாடுகள் சகித்தா பரமனின் வருகையில் கூட சென்றிடலா, பாடி மகிழ்ந்திடலா, பாடி மகிழ்ந்திடலா. சொல்லுமா, பாடுகள் சகித்தா பரமனின் வருகையில் கூட சென்றிடலா, பாடி மகிழ்ந்திடலா. ஓ பாடி மகிழ்ந்திடலா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் மேன் மன, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மன ஆண்டவரே, கண்ணீ ஏன் மனமே. ஆண்டவரே, கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, துக்கத்தோடு கூட என் வாழ்க்கை எப்படி நடக்க போகுதோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, என் தேவை யார் பூர்த்தீகரிப்பாரோன்னு சொல்லி எந்தெந்த காரியத்தில் இந்த இடத்திலும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே நீர் இவர்கள் இப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த உம்முடைய தீர்மானம்
ஒரு பிள்ளைக்கு கூட, இந்த இடத்துல இருக்கிற ஒரு பிள்ளைக்கு கூட மிஸ் ஆகாம உம்முடைய அநாதி தீர்மானம், அநாதி திட்டம் மகிமை பொருந்தியதா, வல்லமை நிறைந்ததாக, வரங்கள் நிறைந்ததாக, விசுவாச வாழ்க்கைக்கு ஒத்ததாக வல்லமையோடு கிரியை செய்ய உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை எதிர்க்கிறவர்களும் இதை நேசிக்கிறவர்களும் ரெண்டு தரப்பினர்களும் கர்த்தரை அறிய நீர் உம்முடைய ஜீவ சித்தத்தை விளங்க பண்ணுவீராக. அறியாமை இருள் விலகட்டும். அறியாமைகளை கொண்டு வருகிற பிசாசின் சகல வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். அறியாமை மாறி தேவனுடைய சித்தம், தேவனுடைய மகத்துவம் பகிரங்கமாய் வெளிப்படட்டும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட உதவி செய். சகல துதி கன மகிமை யாவும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.